எல்லாருக்கும் நன்றி. மிக சிறப்பாக நாங்கள் எங்களால் பணியை பண்ணோம். 2-3 விஷயந்தான். இந்த விஷயத்தில் வந்து நாங்கள் ஒரு 25 பேர் தான் இப்போ நம்ம வந்து மந்த்லி உதவி கொடுக்குற மாதிரி இருந்தது. அதை எப்படியாவது வந்து ஒரு 100 பேர் ஆக்கணுங்கிறது தான் என்னோட முயற்சி. அதில் வந்து இப்போ முதல் முயற்சியாக திரு ஐஸ்வர்ய கணேஷ் சார் மூலம் ஒரு 50 பேருக்கு ஏற்றிட்டோம். அதனால் ஒரு 75 ஆகிடுச்சு. அதனால் இன்னை விவரத்தில் இது பண்ணிட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு சாம்நாத் சார் சொன்ன ஒரு விஷயம், உண்மையிலேயே வந்து 2 விஷயம். ஒன்று வந்து இந்த 1 லட்சமா குறைஞ்சபட்சம் ஆக்கணுங்கிற முயற்சியை நிச்சயமாக வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே அதை நிறைவேற்றத்துக்கு உண்டான உறுதியை நான் இங்கே கொடுக்குறேன். ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. நீங்கள் ஏன்னா பொறுப்பில்லாத பலன் இருக்கு இல்லையா, அது சரியாக இருக்காது. எனக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. நான் வந்து விதைக்கும் போது நான் ஊருக்கு போயிடுவேன். அறுவடை பண்ணும்போது மட்டும் வந்தால் நிலம் காஞ்சி தான் இருக்கும். அதனால் எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இந்த 1 லட்சமா எப்படி ஆக்க முடியும்? இப்போ நம்ம மெம்பர் ஆக்கும்போது 2 லட்சம் கேட்டால் 2 லட்சம் கொடுத்து மெம்பர் ஆனவங்க ஒரு 10% தான். 50,000 வாங்கிறதுக்குள்ளே நமக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. ஆனால் சாமிநாத் சார் சொன்னார் இல்லையா, அங்கே மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கு நான் சாமிநாதன்கிட்ட 100 ஃபோன் பண்ணோம். ஐயோ எங்களால் எப்படியா கொஞ்சம் மெம்பர் ஆக்கிடுங்க. இல்லை சார், நான் 5 லட்சம் ஆக்கிட்டேன் சார். 5 லட்சம் கொடுக்குறேங்க, நான் மெம்பர் ஆக்குங்கன்னா இல்லைங்க, ஒரு 41 வயசு ஆயிடுச்சு. இது மாதிரி அவ்வளோ கண்டிஷன் வச்சு தான் அவங்க மெம்பர்ஷிப் ஆக்கணும். ஆனால் நாங்கள் 2 லட்சம் எங்கள் ஃபீஸு, நீ 50,000 கட்டினா போதும் வாங்க, ஏன்னா கஷ்டம். அது கொடுத்து கூட ஆக முடியாது. ஏன்னா நம்மளுடைய வருமானம் அவ்வளோ குறைவாக இருக்குது. அதனால் வந்து ஒரு கண்டிஷன் மட்டும் என்னென்னா, நம்ம விரைவில், அதாவது வந்து 100 நாட்களுக்குள்ள சங்க வழி சம்பளத்தை நம்ம அமுல்படுத்துகிறோம். எல்லா உறுப்பினர்களுக்கும் சங்க வழி சம்பளம் தான் வந்து இயக்குநர்கள் தவிர உறுப்பினர்கள் அனைவருக்கும் சங்க வழி சம்பளம் வரும்போது அது வந்து ஒரு ஃபினான்ஷியல் இது வரும். அதனால் வந்து நம்ம ஒரு ஃபினான்ஷியல் பில்டப் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் எல்லா உறுப்பினர்களுக்கும் கட்டாயம் அவங்க வேலை செய்வதை பதிவு செய்யணும். இப்போ மற்ற சங்கங்கள்லாம் வந்து இப்போது என்னென்னா, எப்படி அவங்களோட ஃபண்டு கிரியேட் ஆகுதுன்னா, ஒரு 1000 தான் பணம் கட்டுறாங்க. ஆனால் அது வந்து ஒரு 10 வருஷத்தில் 1 லட்ச ரூபாயாவது, 5 லட்சமாவது, 10 லட்சமாவது. இன்றைக்கி வந்து நம்ம சம்மேளனத்தில் 10 லட்ச ரூபாய் வந்து உதவித்தொகை கொடுக்குற, ஏதாவது ரிட்டையர்மெண்ட்டில் 10 லட்ச ரூபாய் கொடுக்குற அளவுக்கு மற்ற சங்கங்கள் வளர்ந்துருக்கு. இப்போ வந்து உதவி நிர்வாகி, ப்ரொடக்ஷன் நிர்வாகத்தில் இருக்க ப்ரொடக்ஷன் நிர்வாகிகளுக்கு அவங்களோ இல்லை டிரைவர்ஸ் யூனியன்லாம் இன்றைக்கி ரிட்டையர் ஆனால் 10 லட்ச ரூபா அவங்க பணம் கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு அவங்க வசதியாக இருக்காங்க. வசதி எப்படி வந்திருக்குன்னா, எல்லா உறுப்பினரோட பணம் சிறு துளி தான், ஆனால் அது பெருவெள்ளமாக இருக்குது, அது ஓஷனாக இருக்குது. அப்போ நம்ம எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அப்போ நம்ம வந்து நிச்சயம் படம் நம்ம ஒர்க் பண்ண போகும்போது நம்ம அதை பதிவு பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ண போகணும். அப்போ ஒரு உதவி இயக்குனருக்கு வந்து 2000 ரூபாயும், ஒரு இயக்குனருக்கு 10,000 ரூபாயும் ஒரு படம் வந்து ஆரம்பிக்கும் போது நம்ம பதிவு பண்ணணுங்கிறத நம்ம கட்டமாக வந்து பொதுக்குழு தீர்மானமாக கொண்டு வரும். இது ஒரு பொதுக்குழு தீர்மானமாக கொண்டு வரும். இதை அமுல்படுத்தும் போது நிச்சயமாக நம்ம 26, 27 ஜனவரி ஆரம்பிக்கும் போது இந்த ஃபண்டு கலெக்ட் ஆகிறது என்ன மாதிரி சர்க்குலேட் ஆகுது முடிவு பண்ணி, அது 50,000 75,000 பண்ணலாமா, 1 லட்சம் பண்ணலாமா, 2 லட்சம் பண்ணலாமா, ஒரு பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றி நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் நிச்சயம் அவங்களுக்கு அந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம். இப்போ இது நல உதவி. இப்போ என்னன்னா, இதெல்லாம் வந்து இதுக்காக நம்ம சினிமாவுக்கு வந்தோமா? நம்ம சினிமாவுக்கு வந்தது மெடிக்கல் ஹெல்ப்புக்கும், இல்லை எஜுகேஷன் ஹெல்ப்புக்கும், இல்லை ரிட்டையர்மெண்ட் ஆனால் 1 லட்ச ரூபா கொடுங்க 50, அதுக்காக நம்ம சினிமாவுக்கு வந்தோம். நம்ம சினிமாவுக்கு வந்தது டைரக்ட் பண்ண வந்தோம். ஆமாவா இல்லையா? அப்போது டைரக்ட் பண்ண வரும்போது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி சின்ன திரைப்படங்களுக்கு மிக பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பு இருக்குது, வரவேற்பு இருக்குது, அதுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. அதை பெரிய டைரக்டர் விட்டுருங்க, அவங்க யாராவது எப்படியாவது பண்ணிப்பாங்க. ஆனால் சின்ன திரைப்படங்களுக்கு இன்னைக்கு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்களுக்கு வந்து மிகப்பெரிய இது எதிர்காலம் இருக்குது. அப்போ ஆனால் நம்மகிட்ட என்னென்னா 50% மேலான நம்ம உறுப்பினர்கள் விரக்தியில் இருக்காங்க, இல்லை அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. அதனால் நம்ம அடுத்த 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே ஆரம்பித்து நம்ம எல்லாருக்கும் ஒரு அப்டேட் பண்ணணும். இப்போ சினிமாவில் என்ன இருக்குது, என்ன எக்யூப்மெண்ட் இருக்குது, அதை எப்படி கையாளுறது, அதனோட பேர் என்ன, அதனோட தன்மை என்ன, அதனோட பேட்டா என்ன, அதனோட வாடகை என்ன, இதை எவ்வளோ நாள் யூஸ் பண்ணணும், இது எல்லாமே வந்து நம்ம உறுப்பினர்களுக்கு அதை பரிச்சயம் பண்ணுறதுக்கும். இன்றைக்கி வந்து நிறைய வார்த்தைகள் நமக்கு தெரியாது. பிச் டெக் என்ன பண்ணுறது, நம்ம போய் கதை சொல்கிறது முன்னாடி நம்ம வந்து சௌத்ரி சார் கதை சொன்னோம், ராஜகண்ணு கதை சொன்னோம், இல்லை இப்ராஹிம் ராவத்தர் கதை சொன்னோம், யாருக்கோ வந்து ஐஸ்வர்யா சார் கதை சொன்னோம், தானு சார் கதை சொன்னோம். இன்றைக்கி நம்ம யாருக்கு கதை சொல்ல வேண்டியிருக்குன்னா, எங்கேயோ மும்பையில் இருக்கிற ஒருத்தருக்கு போய் கதை சொல்ல வேண்டிய, அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. அவன் வரும்போது நம்ம முகம் அவனுக்கு தெரியாது. அப்போ பிச் டெக் அனுப்புங்கிறான். பிச் டெக்னா யாருக்கு தெரியுமா நமக்கு?
50% தெரியவே தெரியாது. அப்போ இதையெல்லாம் சரி பண்ணி அவங்கள ரெடி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இயக்குனர் சங்கம் இருக்குங்கிறத நம்ம நிர்வாகிகள் கூட இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். அதனால அனைத்து உறுப்பினர்களுக்கும் இது ஒரு கம்பல்சரி, இது வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி, இது ஒரு எஜுகேஷன் மாதிரி. இதை வந்து நம்ம சும்மா வந்து ஒரு தர்ம ஸ்தாபனம் மாதிரி வந்தால் சோறு போட்டோம் அமிச்சு அன்னசத்திரம் மாதிரி இது கிடையாது. அன்னசத்திரமாக இருக்கிறது அது இருக்கலாம், ஆனால் இது ஒரு கல்வி நிலையமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இயக்குனர் சங்கங்கிறது ஒரு கல்வி நிலையமாக இருக்கணும், அது ஒரு ஒழுக்கமான நிலையமாக இருக்கணும். அது அப்படி மாறிடுச்சுன்னா நிச்சயமாக நம்ம எல்லாரையும் வந்து பீட் பண்ண முடியும். பாஸ் சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு தெலுங்குல போக முடியும், கன்னடத்தில் போக முடியும், ஹிந்தியில் போக முடியும், ஏன் இங்கிலீஷ் படங்களும் இன்னைக்கு இருக்க முடியும். நம்மளை விட சென்னையை விட சின்ன குட்டியோண்டு தீவு தான் ஹாங்காங். ஆனால் உலகத்தில் 3வது இடத்துல இருக்குது திரைப்படங்கள் உருவாக்குவதில். அது சைஸ் முக்கியம் இல்லை, அறிவு தான் முக்கியம், அது விஷன் தான் முக்கியம். அந்த விஷன் நமக்கு இல்லாமல் இருக்கிறது தான் கஷ்டம். இப்போ நம்ம வந்து டைரக்டர்ஸ் யூனியனாக இன்னைக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய காலேஜ் போய் பார்த்தோம். இனி அடுத்த நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நிறைய ஓடிடி சேனல்ஸ் இருக்குது. அது நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கலாம், அமேசான் இருக்கலாம், ஜியோஸ்டார் இருக்கலாம். இவங்க எல்லாம் கான்டாக்ட் பண்ணி எங்ககிட்ட வந்து ஒரு 200 டைரக்டர்ஸ் இருக்காங்க, இல்லை 500 கண்டென்ட்ஸ் இருக்குது, இதை வந்து நாங்கள் ரெடி பண்ணி தரோம், உங்களுடைய என்ன பட்ஜெட்டில் பண்ணி தரோம், இல்லை எக்ஸிபிட்டாஸை இதையெல்லாம் கரெக்ட் பண்ண எங்களால் முடியும். ஆனால் அதுக்கு தோல் கொடுக்க உங்களால் முடியுமா? முடியுமா நான் கேட்குறேன். முடியாது அப்படிங்கிறது உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எவ்வளோ பேர் 10 பேர் தான் கை தண்ணீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு இப்போ நம்பிக்கை கம்மியாக இருக்குது, நம்பிக்கை கம்மியாக இருக்கு உங்களுக்கு. நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணி கூப்பிட்டு வந்தோம். முதல்ல 25 படம் பண்ணோம், அப்புறம் 15 படம் பண்ணோம், அப்புறம் 10 படம் பண்ணோம், இப்போ 5 படம் பண்ணோம், அப்புறம் 0 ஆயிடுச்சு. உண்மையை சொல்றதுனால நீங்க வருத்தப்படக்கூடாது. 25 50 ஆயிருக்கணும், 50 100 ஆயிருக்கணும். இதே மேடையில் ஐஸ்வரி சாரும் தானு சாரும் என்ன சொன்னாங்க, நீங்க 10 படம் பண்ணீங்கன்னா எல்லா படத்தையும் நாங்கள் தயாரிக்க ரெடியா இருக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனா நம்ம அதை சரி பண்ணல, அதுக்குண்டான முயற்சி நம்ம எடுக்கல. அந்த 25 படங்களை பார்த்து 10 படங்கள் நாங்கள் தயாரிக்க நாங்கள் வரோங்கிற கான்ஃபிடென்ஸ் நம்மளால கொடுக்க முடியல. ஏன்னா நம்மளுடைய கனவுலாம் வந்து ஷோலே பண்ணணும், இல்லை கேப்டன் புரான் பண்ணணும், அது மாதிரியான இப்போ முதல்வன் பண்ணணும், இல்லை இந்தியன் பண்ணணும், அப்படி கனவு இருக்கு. அந்த கனவு வேற விஷயம். நம்மால வந்து ஒரு ரப்பர் பந்து பண்ண முடியும், நம்மால வந்து ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ண முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா 100 பேர் வந்து அடுத்த வருஷத்துக்குள்ள டைரக்டர் ஆகலாம். இதுக்கான சாத்தியக்கூறு இன்னைக்கு சினிமாவில் இருக்கு. ஏன்னா எல்லாராலையும் இப்போ வந்து 100 கோடி இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் 5 கோடி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு வந்து ஏறக்குறைய 200-300 பேர் ரெடியாக இருக்காங்க. நம்ம வந்து அந்த ஐடியாவில் இல்லாமல் இருக்கும். நம்ம எல்லாரோட கனவு வந்து வேற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் படம் பண்ணி 25-30 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் என் பேர் எல்லாருக்கும் தெரியும். அமரன் பெரிய ஹைட்டு, அமரன் டைரக்டர் பேர் நம்ம மெம்பருக்கு எவ்வளோ பேர் தெரியும் சொல்லுங்க? அப்போ ஏன் டைரக்டர் பேர் தெரியாமல் போயிடு சொல்லுங்க? நம்மளை நம்ம முன்னிறுத்திக்கிறது இல்லை, நம்ம வேற மாதிரி ஆயிரும். நம்ம பணம் கம்மியா இருக்கலாம், ஆனா நம்மளோட பேரை இழக்கிறதுக்கு எந்த காலத்திலும் நம்ம ஒத்துக்கூடாது. என்னோட பேர் இது, நான் டைரக்டர் அப்படிங்கிற உரிமையை சுயமரியாதையை நம்ம எந்த காலத்தில் விட்டு கொடுக்கக்கூடாது. நான் பல செட்டுக்கு போகும்போது டைரக்டர் நட்பா இருக்கலாம், ஆனா அடிமையா இருக்கக்கூடாது. அதுதான் இன்னைக்கு சினிமாவில் வந்து விஷயம். என்னன்னா நான் பல செட்டுக்கு போகும்போது நிறைய அடிமையா இருக்கிறாங்க. அப்போ டைரக்டரே அடிமையா இருக்காங்கன்னா மற்ற டெக்னீஷியன் என்ன ஆகுது பாருங்க. அப்போ படம் எப்படி வரும் சொல்லுங்க? ஒரு படத்தில் போகும்போது 32 மானிட்டர் இருக்கு. ஹீரோயினுக்கு ஒரு மானிட்டர், ஹீரோயின் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு மானிட்டர். இது யாரு இதெல்லாம் எப்படி டைரக்ட் பண்றது? நான் சொன்னேன், இது என்ன, இது எப்படி டைரக்ட் பண்றது? ஆளாளுக்கு வந்து பார்த்துக்கிட்டு ஆளாள் கரெக்ஷன் சொன்னாங்கன்னா எதுக்கு டைரக்டர்? இந்த கருமத்தெல்லாம் முதல்ல ஒழிக்கணும்னு சொன்னார். இது டைரக்டரா என்னால் அனுமதிக்கவே முடியாது. இது மாதிரி கட்டுறது என்னால் படமே பண்ண முடியாது. அப்போ இது சம்பந்தமான யூனியன்ஸை முதல்ல வர வச்சோம். சார் என்ன சார் இது? கேமராமேன் கூப்பிட்டோம், கார்த்தி ராஜா வந்திருக்காரு, அவங்க யூனியன் கூப்பிட்டோம். என்ன சார்? அவங்களும் சொன்னாங்க, சார் எங்களுக்கும் தொந்தரவா இருக்கு சார். அப்போ யார் தான் இதெல்லாம் விரும்புறது? அப்போ ஒரு கேமரா வரும்போது ஒரு மானிட்டர் தான் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் எங்களால் டைரக்ட் பண்ண முடியும். நான் பார்த்துப்பேன் இல்லையா, என் மேல் நம்பிக்கை வச்சு தானே நீங்கள் வரீங்க. ஹீரோயினோட அசிஸ்டன்ட் காஸ்டியூமருக்கு ஒருத்தர், மேக்கப் மேனுக்கு ஒருத்தர், அவன் பார்த்து கரெக்ஷன் சொல்றதுக்கு நான் எதுக்கு இங்கே நிற்கணும் கேமரா டைரக்டரா? இல்லையா? இதெல்லாம் நம்மளோட சுயமரியாதை. இந்த சுயமரியாதை நீங்கள் இழக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா மற்றவங்களும் அந்த இனத்துக்கு உண்டான மரியாதையே போயிடுது. பி.வா. சார் 50 வருஷம் 40 வருஷம் ஆயிடுச்சு, பாரதி ராஜா 50 வருஷம் ஆயிடுச்சு, ஆர்.கே. செல்வமணி 30 வருஷம் ஆயிடுச்சு, உதயகுமார் 35 வருஷம் ஆயிடுச்சு, ஆபாவனம் 40 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் பேர் வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்த இயக்குனரோட பேரை உங்க எவ்வளவு பேருக்கு தெரியும் சொல்லுங்க? அப்ப ஏன் அந்த ஹிட்ல, அந்த வெற்றியில நம்மளுடைய பங்கு மறைஞ்சு போயிடுது.
யாரோ பேர் இருக்கு. இதை நம்ம ஒரு காலத்திலும் அனுமதிக்க முடியாது.